கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இரவு நேரத்திலே இணைந்திருங்கள். நன்மையை எப்படியெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சகையனுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் தெரியும். லூக்காயின் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் தியானிக்கும் போது, சகையு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். ஹல்லேலூயா. யார்கிட்டயாவது நான் அநியாயமா வாங்கிட்டேன் அப்படின்னா 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு மனம் திரும்புதல். இன்னொரு பாயிண்ட், என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். சகைட்ட நிறைய சொத்து இருந்திருக்கு. அதனால என்ன பண்றார் அப்படின்னா, இயேசுவை பார்த்த உடனே என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். ஒரு வாக்கு மூலம் கொடுத்தார். எப்போதுமே இயேசு கிறிஸ்து ராஜாவுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, மனம் திரும்புற ஒரு பாவியை ரொம்ப பிடிக்கும். தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடும்போது இன்னும் பிடிக்கும். நிறைய குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, யார்கிட்டயாவது அநியாயமா வாங்கி வச்சிருக்கிறோமா, அதை 4 மடங்கு திருப்பி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி சகையை சொல்லிட்டு இருக்கிறாரு. உடனே ஏசு சொல்றாரு, உடனே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துட்டுப்பா, ஏன்னா அவன் திருப்பி விடுன்னு சொல்லி நினைச்சிட்டாங்களா. இப்ப நிறைய குடும்பத்துல என்ன நடக்கு அப்படின்னா, அநியாயமா சம்பாதிக்கிறாங்க, அநியாயமா சொத்து சேர்க்கிறாங்க. நியாயம் நிறைய வீட்டுல இல்லை. ஒரு குடும்பத்துல ஏன் ரட்சிக்கப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள ஏன் நடக்க முடியல, ரட்சிக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள ஏன் வாழ முடியல அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆழமா போய் பார்க்கும்போது, ஒண்ணு மனம் திரும்பாம வாழ்ந்துட்டு இருப்பாங்க, 2வது அநியாயமா சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, ஏழை எளிய ஜனங்களுக்கு இறங்கவே மாட்டாங்க. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கும் அநேக சாபங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எப்போ பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தன் கண்களை ஏழைக்கு விளக்குறவனுக்கோ அநேக சாபம், தரித்திரனுக்கு கொடுப்பவனுக்கோ தாழ்ச்சி அடையான்னு சொல்லி போட்டிருக்கு. தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். ஏழை எளிய ஜனங்களுக்கு உதவி செய்யும் போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சில குடும்பத்திலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நிறைய ஏழை எளிய ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, ட்ரெஸ் இல்லாம போய் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க, எத்தனையோ நல்ல காரியம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, இந்த டிசம்பர் மாசத்துல எப்படியாவது நன்மை செய்யுங்க. சகையனுடைய வாழ்க்கையிலே நம்ம என்ன கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா, சகையனுடைய வாழ்க்கையில் நிறைய சொத்து இருந்துச்சு. ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை அப்படின்னு சொல்றாரு. நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு 10 கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னா 5 கோடி அப்படியே நேரடியா ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்தாரு. 2வது, நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் 2 தீர்மானம் பண்றார். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, அதுல நான் பாதியை கொடுத்துருதேன்ப்பா. 2வது ஒரு தீர்மானம் இருக்கு, யார்கிட்டயாவது நான் அநியாயமா வாங்கி சேர்த்து வச்சிருந்தேன்னா அதை நான் நேரா கொண்டு போய் 4 மடங்கா திருப்பி கொடுத்துருந்தேன். இப்ப நம்ம ஒரு சின்ன கணக்கு போட்டு பார்க்கலாம். 10 கோடி ரூபா இருக்கு அப்படின்னா 5 கோடியை கொண்டு ஏழைக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற, மிச்சம் இருக்கிற 5 கோடி அதுல என்ன யார்கிட்டயும் அநியாயமா வாங்கிட்டேன்னா அதையும் கொண்டு போய் அப்படியே கொடுக்க அப்படிங்கிற. அப்ப மிச்சம் எவ்வளவு இருக்கும்? எல்லாம் வெளியில போயிடும். இயேசுவை பார்த்த உடனே அவர் இதயத்துக்குள்ளே, என் வாழ்க்கை இப்படி இருக்கு, நான் இப்படி மாறுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப இந்த டிசம்பர் மாசம் வந்துட்டு சில குடும்பத்தில் சகல விதமான செழிப்போடு
சகல விதமான ஆசீர்வாதத்தோடு இருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது என்ன செய்யணும் அப்படின்னா, ஏழை எளிய ஜனங்களுக்கு கொஞ்சம் நம்ம மனம் இறங்கணும். திக்கற்ற பிள்ளையா இருப்பாங்க, தரித்திரரா இருப்பாங்க. நற்கிரியை செய்யணும், நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். அதுதான் இன்னைக்குள்ள செய்தி. யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ, எந்தெந்த நாட்டில் இருக்கிறீங்களோ, நீங்க இருக்கிற இடத்துல ஏழை எளிய ஜனங்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை நாங்களே ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்க தேவைகள் சந்திக்கப்படும். தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றின தேவன். நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன சூழ்நிலை இருக்கிறோம் தேவனுக்கு தெரியும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். சில குடும்பத்திலே இன்னும் டிசம்பர்ல புது ட்ரெஸ் எடுக்காம இருக்கிறீங்க. கிறிஸ்துவின் பிறப்புக்கு கர்த்தர் தருவார். ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். உங்க குடும்பத்தோட தேவைகள் சந்திக்கப்படும். இருக்கிற இடத்துல அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, எங்க வாழ்க்கை மனமாற்றம் வேணும். மனம் திரும்பி நாங்க தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உமக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. உம்முடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பலகணிகளை திறந்து ஆசீர்வதிங்க. பண்டசாலை திறந்து ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் டியூட்டியில் இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பத்திலே அப்போ நைட் டியூட்டிலே எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பஸ்ஸில் போகிறாங்களோ, காரில் போகிறாங்களோ, ட்ரெயினில் போகிறாங்களோ, ஃப்ளைட்டில் போகிறாங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் படுத்து தூங்க போகிறாங்கப்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில் எல்லா குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். யாரெல்லாம் தாழ்த்துறோம் அந்த குடும்பத்தை கர்த்தர் பல மடங்கு ஆசீர்வதிங்க. அப்பத்தின் தண்ணி ஆசீர்வதிங்கப்பா. அவனுடைய கையின் கீழில் ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளில் எத்தனையோ குறைகள் உண்டுப்பா. அந்த எல்லா குறைகளும் மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அந்த குடும்பம் பரிபூர்ணமா ஆசீர்வதிக்கப்படட்டும். சில குடும்பத்தில் டியூட்டியில் இருக்கிறாங்க, நைட் நேரத்தில் வண்டியில் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த குடும்பத்துக்கு பரிபூர்ணமாகப்பா எல்லா காரியத்திலும் பாதுகாப்பு வேண்டும்பா. உங்க இரத்த கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்து விடுங்க. கற்பத்தின் ஏஜிபிர கத்தர் மனம் இறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மாசமா இருக்காங்க, தாய் பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி கொடுப்பாங்க, பரம வைத்தியர் கூட இருங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போகுது. அந்த குடும்பத்துக்குள்ளே எல்லா தடையெல்லாம் நீக்கி ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை, டைவர்ஸ் அளவுக்குள்ள சில குடும்பத்துல பிரச்சனை ஓடிட்டுப்பா, பிரிவினை. அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழ கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. யாரெல்லாம் நைட் நேரத்தில் தாழ்த்தணும் அந்த குடும்பம் மனம் திரும்பி இயேசுவை சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கா வாழணும். சில குடும்பத்துல விக்கிர வழிபாடுல இருக்காங்க. அந்த வீட்டுக்கு விரோதமா கிரியை எல்லா பொல்லா சர்ப்பத்தின் கிரியை, தந்திரமான கிரியை, விக்கிரத்தினுடைய கிரியை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்தை சுட்டு எரிக்கப்படட்டும். கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். சரீரத்தில் பலவீனத்தோடு யாரெல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்களோ, படுக்க இருக்காங்களோ, பலவீனத்தோடு இருக்காங்களோ அந்த குடும்பத்தை தொட்டு சுகமாக்கித்தாங்க. பரிபூர்ணமா சுகமாக்கித்தாங்க. கடன் பிரச்சனை எந்தெந்த குடும்பத்துல கஷ்டப்படுறாங்களோ அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்கப்பா. சிறு பிள்ளை முதல் கொண்டு முதியோர் கர்த்தர் பத்திரமா பாதுகாத்து கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் இயேசு கிறிஸ்து ராஜாவுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். உங்களோட இரத்த கொட்டைகளை வேலடைத்து மூடி மறைத்து கர்த்தர் பாதுகாத்துங்க. சமாதானமான ஒரு நித்திரை தாங்க ராஜா. அதிகாலையில் உங்களுடைய சமூகத்துல கண்வழிக்கு கிருபை செய்யுங்க. எங்க இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. எங்க வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. எங்க குடும்பத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. யாரெல்லாம் வியாபாரம் பார்க்காங்களோ அவனுடைய வியாபாரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கணும். யாரெல்லாம் கம்பெனி வைக்கிறாங்களோ அவனுடைய கம்பெனியில இயேசு கிறிஸ்து ராஜா கூட இருக்கணும். எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிரியங்க. ஹாஸ்டல்ல இருக்காங்க, ஹோம்ல இருக்காங்க, முதியோர் இல்லத்துல இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாப்பு தாங்க. நைட் நேரத்துல வெளிநாட்டுல இருக்காங்க, அங்க இருக்கிற இடத்துல சகல தடைகளாம் நீக்கி ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கண்ணீரோடு துக்கத்தோடு வேதனை இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிங்க. இன்னும் யாரெல்லாம் ட்ரெஸ் எடுக்காம இருக்காங்களோ எல்லாம் புது ட்ரெஸ் எடுக்க கிருபை செய்கிறாங்க. உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கும். யாரெல்லாம் இந்த நாளில் ஜெபித்தாலும் எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. தேவனர்ல அப்ப மினிசன் மூலியமா இணைந்துக்க எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கரந்துட்டு ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அதிகாலை வேளையில் துதிக்கிற துதியோட எலும்பை கர்த்தர் கிருபை செய்யுங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய கரத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் கடனில் கஷ்டப்படும் அந்த கடன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க ராஜா. இந்த வருஷத்துல அப்பா விசேஷமா நான் கடைசியில வந்துட்டோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி புதிய வருஷத்துல அழைத்து கொண்டு வாங்கப்பா. உங்க கிருபையால நிரப்புங்கப்பா. புதிய வருஷத்துல நான் கடந்து போகும்போது அப்பா பழைய காரியங்கள் எல்லாம்
ஒளிந்து பெருகணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவையில்லாம அவர்களுடைய சத்துரு கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவன்களை தாழ்த்தி விடணும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனையோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, என்னுடைய ஊழியக்காரத்தோட ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. ஜெபிக்க விரும்பினால் 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்தை ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.